வெல்கம் டு ஆர்கேசிஓசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வந்து ஏர் அட்டாக் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு புது சினாரியோ வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வாங்குறது கரெக்டாக தப்பான்னு தெரியல கைஸ், நீங்கள் தான் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்கினது நல்லது தான், சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது, எப்படி இருக்குங்கிறத இந்த நியூ சினாரியோ வாங்குறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரேங்க்டு பாட்டில் போயிடுறேன். ரேங்க்டு பாட்டில் ஓகே, இதில் 3 ஸ்டார் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனை இதுதான். ஸோ எனிகவ் உள்ளார இறங்குவோம். உள்ளார இறங்கிட்டோம்னா அப்புறம் நிறுத்த முடியாது, சல்லுன்னு போய்கிட்டே இருப்போம். இப்படி தான் இறங்கணும். இறங்கிட்டு இவனை இறக்கி விட்டு, ஓ குயின் இதில் இருக்கா? ஓகே, இங்கே போட்டுட்டு நமக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல் வந்து பார்த்தா இதுதான். ஃபுல்லாகவே டோட்டம் ஸ்பெல் இறக்குறோம்னா என்ன நடக்குதுன்ட்டு தெரிஞ்சிடும். அப்படியே வரிசையாக போனோம்னா டோட்டம் ஸ்பெல்லு இது இவனுக்கு யார் அடி கொடுக்குறாங்கன்னு தெரியல. டோட்டம் ஸ்பெல்லை ஃபுல்லாக அப்படியே வரிசையாக தெளித்து விட்டுட்டே போகணும். முக்கியமாக மோனலித்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இது வேணும். என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு இப்போலாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. அதனால தான் 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் வந்து நம்ம 3 ஸ்டார் எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்டு. ஓகேவா? ஓகே, ஃபயர் பால் போட்டாச்சு. ஓகே, நம்மளது என்ன ஆர்ச்சர் குயின் இருக்குது. ஆர்ச்சர் குயின் மட்டும்தான் இருக்குது. ஆர்ச்சர் குயின் மட்டும் வச்சு 3 ஸ்டார் எடுக்க முடியுமானா சந்தேகம். ஏன்னா இன்னும் வந்து பார்த்தோன்னா இது இருக்குது. இன்னும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா இன்னும் அவனுங்கள்ட்ட கிட்டத்தட்ட வந்து 84% எடுத்துட்டோம். ஓகே, டிஃபென்ஸுக்கிட்ட இல்லை எதுவுமே. ஓகே, 3 ஸ்டார் எடுக்கிறது கஷ்டம் கைஸ். இது எல்லாம் சேர்ந்து அடிச்சதுன்னா எப்படி 3 ஸ்டார் எடுக்க முடியும்? எடுக்கிறது கஷ்டம். எனக்கு என்ன ஒன்றா ஹீரோவை நம்ம அப்டேட் பண்ணணும், மேக்ஸ் பண்ணணும், அதான் மேட்ரு. ஓகே, நீ மினிமம் 2 ஸ்டார் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நான் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மெயினாக யூஸ் பண்ணுறது. ஓகே, இதில் ஏதாவது வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். மேபி வந்து இதில் நான் வேறு ஏதாவது நான் போட்டிருக்கலாம். ஸோ அந்தமாரி வந்து இன்னும் ஏதாவது சில சேஞ்சஸ் இருந்ததுன்னா சேஞ்சஸ் பண்ணுறேன். அதுமாரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிட்ருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய TH17 பேஸில் வந்து நான் பெயிண்ட்ரு சினாரியோ வாங்க போகிறது கிடையாது. எங்கே வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து TH15 பேஸில், என்னோடய செகண்டரி பேஸில் தான், ப்ரைமரி பேஸில் வாங்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து 7 ஸ்டார் எடுத்துட்டேன். இன்னும் 3 ஸ்டார் எடுக்கணும். ஓகே, அதை எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் 38 நிமிஷத்தில் வந்து ஒரு பில்டர் வரான். ஓகே, அவனுக்கு தனியாக வேலை கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தோன்னா மொத்தம் 907 ஜெம் இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து இப்போ நான் 1100 ஜெம்மு ஆக்கணும். எதுக்காக அப்படின்னா என்னுடைய இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சினாரி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு வாங்கணும்னு ஒரு விருப்பம். நல்லா இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கணும் விருப்பம். வாங்கி போட்டுடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாங்கலாமா வேண்டாமான்ட்டு. பட்டு மைண்ட் வந்து ஆசிலேஷன்லேயே இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா என்கிட்ட வந்து 907 இருக்குது. பட் 1100 ஆக்க முடியுமான்னு தெரியல. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நம்ம வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது, இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாங்கலாமா இல்லாட்டி வந்து பில்ட்ரு அப்ரெண்டிஸே அப்டேட் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பார்ப்பேன். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் என்ன அதிகமாக வருதோ இந்த பெயிண்டர்ஸ் நிறையா வாங்கிடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த பெயிண்ட்ஸ் நிறைய வாங்காமல் வேண்டாமாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.